என்ன முத்தையா, என்ன நடந்துச்சு? நாங்க எவ்வளவு சொல்லி கேட்காம அவரே போலீஸ்ல மாட்டிட்டு கைது ஆயிட்டாருமா. போய் நான் நிரபராதி, எனக்கு எதுவுமே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல ரெங்க மேல போய் ரிப்போர்ட் கொடுக்கல, ஆட்களுக்கு கூலி கொடுத்து கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல சொல்லல. இல்லை, இல்லவே இல்லை. மிஸ்டர் நாகநாதன், இதுக்கெல்லாம் தகுந்த ஆதாரங்கள். ஆதாரமாமா, ஆதாரம். உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக வீணா எம்பேர்ல பழி சுமத்துறீங்க. எந்த அண்ணனுக்காக நான் உங்களை பழி வாங்குறேன்னு சொல்றீங்களோ அதே அண்ணனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நாக்கப்புல வச்சு பூட்டியிருக்கு. ஜமீன்தார், உங்க பாதுகாப்புக்காக நீங்க போட்டுக்கிட்ட முள்வேலி உங்க காலியை குத்த போற அதிசயத்தை இப்ப பாருங்க. பைவேஜி, அவங்களை எல்லாம் கூட்டுக்கிட்டா. சிங்காராம், ராமசாமி, முனியா, நீங்க எல்லாம் எங்கடா வந்தீங்க? சொல்லுங்கடா ஐயாட்ட உண்மை சொல்லுங்கடா. அதை சொல்றது ஜால்ரா, இத்தனை நாள் ஜமீன்தாருக்கு போட்டியாடா ஜால்ரா, உண்மையானவரு சச்சன் அதே சொல்றா. இத்தனை நாளா போட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னும் போட சொல்றியா? சிங்காராம், என்னப்பா நாகநாதா விட்டுடுங்க. நல்ல காலம் அப்பா, நான் இன்னும் கொஞ்சம் போச்சு. டே எனக்குவா ரோகிங்க. ஐயா சாமி, இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். என்னத்தையா கவனிக்கிறது? ஜமீன்தார, உங்க காலம் மலையேறி போச்சியா? எந்த மலையா ஏறிச்சு? இமய மலையா, பரங்கி மலையா? கணக்கா என்ன கணக்கா ஒதுங்குற? இங்க பாரு, இங்க நடந்த உண்மையெல்லாம் உள்ளது உள்ளபடி அப்பட்டமா எழுதி நாங்க 4 பேரும் கையெழுத்து போட்டு ஐயா கிட்டே கொடுத்துட்டோம். துரோகிகளா? ஐயா சாமி, நீ போய் உண்மை சொல். ஐயா, நம்ம சமூகத்துக்கு ஒரே ஒரு விண்ணப்பம். இவரு ரொம்ப பெரிய மனுஷர். இதுவரைக்கும் இவர் பண்ணின அக்கிரமத்துக்கு அளவே கிடையாதுங்க. ஜான் வயிற்றுக்காக இவரை ஒண்டி இருந்தோம். அன்னபூர்ணியம்மா சாவுக்கே இவர் தான் காரணம். போதுமா? இன்னும் சொல்லட்டா? ஏன் 30 நிமிட்டு எனக்கே உப்பா பெரிய உப்பு. ரங்கனுடைய வாழ்க்கையை குட்டிச்சவரடிச்சதே இவர் தாங்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பந்தோபஸ்து வேணும். சார், எல்லாருமே பொய் சொல்றாங்க சார். அப்போ நீங்க சொல்றது மட்டும்தான் உண்மை இல்லையா சார்? அப்படி ஒரு காலம் இருந்தது. அதனாலதான் அப்பாவி ரங்கனை அடிச்சு ஊரை விட்டே விரட்ட முடியும். ஊரை விட்டுதான் விரட்டினார் இவர். ஆனா கூட பிறந்த அண்ணனை இந்த உலகத்தை விட்டே விரட்ட பாக்குறியப்பா. ராப்பகலா பாடுபட்டு உன்னை தூக்கி வளர்த்த உங்க அண்ணன் கைக்கு தங்கத்தால காப்பு போடலனாலும் விலங்கு போட்டு புகழ் வாங்குற பெரிய வீரன் ஆயிட்டேப்பா. கடமை வீரன் ஆயிட்டே. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேக்குறேன், உங்ககிட்ட கேட்கதான் வந்திருக்கேன். இல்லைன்னு சொல்லாம கொடு. துரை, என் புருஷனை விடுதலை செய்யணும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு நீ சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடமைதான் பெருசுன்னு கூட பிறந்த அண்ணனை எங்க பூட்டி வச்சிருக்கியோ அதே இடத்துல என்னையும் சேர்த்து அவரை கொல்றதுக்கு முன்னால என்ன கொன்னுடுப்பா, என்ன கொன்னுடு. என் வயிற்றுல வளர்ற உங்க குடும்ப வாரிசு மேல ஆணையா சொல்றேன். அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சுடாதப்பா. அவர் இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லப்பா, உலகமே. நீங்க பொண்ணா இருக்கிறதுனால மனசுல உள்ளதை சொல்லி காட்டி அழுதுட்டீங்க. ஆனா பாசமும் கடமையும் ஒன்னோட மோதி வெடிச்சு எரிமலையா கும்பிடுற என் உள்ளத்தை யாருக்கிட்ட காட்டுவேன்? எப்படி சொல்லுவேன்? இந்த உடம்பு அவர் வளர்த்தது, இதுல ஓடுற ரத்தம் அவருடைய உழைப்பு. நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா விதிவசத்தால அவர் மேல ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை போக்குறதுக்கு நான் இந்த வழியில போய்தான் தீரணும். தயவு செய்து அதுக்கு குறுக்க நிக்காதீங்க. நிக்காதீங்க. என்ன வற்புறுத்தாதீங்க. அப்படி சொல்லிடாதப்பா. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு கேட்டு போயிடுங்க. அட பாவி, உன்னை நம்பி வந்தேனே, என்ன மோசம் பண்ணிட்டியடா. என்ன மோசம் பண்ணிட்டியே, ஏமாத்திட்டியே. நீ எங்க வந்த? வாங்க போயிடலாம். நான் வர முடியாது. இல்ல, நீங்க இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். கேள்வி தப்பிக்கு தெரியாம வர முடியாது. ஐயோ வாங்களே, போயிடலாம். வாங்க. என்னையா தப்பிச்சு போக பாக்குற? நான் சொல்றதை கேள். என் தம்பிக்கு துரோகம் செஞ்சுட்டு அங்கிருந்து வர முடியாது. தம்பி தம்பின்னு ஏன் இப்படி புலம்புறீங்க? உங்க தம்பிக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பாசமோ அன்போ கிடையாது. நீதியை காப்பாற்றுறதுக்காக அண்ணன் தம்பின்னு பார்க்காம நேர்மையா நடந்துட்டாங்கிற நல்ல பேரை என் தம்பிக்கு வாங்கி தர வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? நீதிக்காக போராடுற தம்பிக்கு கடமை செய்யற நீங்க தாலிக்காக போராடுற உங்க மனைவிக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீதி நேர்மைன்னு சொல்லி உங்க தம்பி உங்களை தூக்கு மேடைக்கு தான் அனுப்ப போறாரு. நிச்சயமா உங்க தம்பி உங்களை தூக்கு மேடைக்கு தான் அனுப்ப போறாரு. அப்ப நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால மஞ்சள் குங்குமத்தோட உங்க மடியில மஞ்சள்
என்ன பாருமா தங்கம், என்ன பாரு. நானா அதைய விட்டுட்டு போயிடாத தங்கம், விட்டுட்டு போயிடாத. ஆண்டவா, ஆண்டவா, இந்த உலகத்திலேயே எனக்கு துணையா இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் இதுதான். இதை காப்பாற்று ஆண்டவா, காப்பாற்று. உங்க மடியில நான் சாக போறேனே, நான் ரொம்ப கொடுத்து வச்சு. சொல்லானே, அப்படி சொல்லானே. தூக்கு மேடைக்கு போக இருந்த என்னை காப்பாத்தி என் கூட வாழணுங்கிற ஆசையோட ஓடி வந்தியே. நீ சாகக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் விட மாட்டேன். இந்த ஊரையே நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். அது என்ன பாத்தியா தங்கம், என் வாழ்க்கையே எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருக்கு. ரங்கா, என்ன மன்னிச்சிடப்பா, என்ன மன்னிச்சிடப்பா. என்ன யாரும் மன்னிக்கலையே. ஏது மரியாதை எங்க அம்மா மேல பழி சுமத்தி அவங்கள கொன்னியே. அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து நெருப்பாகிட்டு இருக்காளே தங்கம், அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். ரங்கா, நான் பாவி, என்ன மன்னிச்சிடப்பா, என்ன மன்னிச்சிடப்பா. எழுந்துரு, ஓடு, உன் முடிவை பார்த்து ஓடு. நீ தொட்டு சத்தியம் பண்ண துப்பாக்கிய உன்னை பழிவாங்க. எங்க அம்மாவை கொன்னதுக்காக. ரங்கா, ரங்கா, வேண்டாம், வேண்டாம். என்ன திருடனாக்கினதுக்காக. ரங்கா, சுடாதே, சுடாதே, சுடாதே. தங்கத்துக்காக. உங்களை காப்பாத்துறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாம் வீணாக்கிட்டீங்களா? வீணாக்கிட்டீங்களே. நீ என்ன காப்பாற்ற போறியா? சொல்ல கேளுங்க, நான் சொல்றது நீ கேள். இதயத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கே நெருப்பு, அது இந்த வீட மட்டும் இல்லை, இந்த ஊரையே சுத்தி எரிக்க போகுது. விடியலை, இதை நீங்க தவறு செய்யறத அனுமதிக்க மாட்டேன். என்னடா சட்டம் பேசியா? சட்டம் விடியலை. இந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. சுடப்போறியா? என்ன சுடப்போறியா? Thank you.
வீட்டுக்கே நாம வந்துட்டோம் இல்ல? என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாத இரு துருவங்களா இருந்த நம்ம அம்மா ஒண்ணு சேர்த்துட்டாங்க. நம்ம வீட்டிலேயே ஒண்ணு சேர்த்துட்டாங்க இல்ல? இதோ இதே தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்றது பாவம், திருடுறது அதை விட பெரிய பாவம்னு படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பழைய சோறு வெங்காயம் கொண்டுட்டு வந்து உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சாப்பிடறா தம்பி, சாப்பிடறா தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்ல? எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சுடா. ரங்கா ஐயா, முள்ளாலதான் எடுக்கணுங்கிறத நினைச்சுக்கிட்டு நெருப்ப நெருப்பால் அணைக்க முயற்சி பண்ணேன். என் கணக்கு தப்பா போச்சு. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். தப்பு செய்யறவங்க அவன் கணக்குல இருந்து தப்ப முடியாது. எனக்கு இந்த முடிவு வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன்.